தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? தாங்களாவது ஏதேனும் கூறலாம் அல்லவா? நான் இப்பொழுது எதை பற்றி கூறுகிறேன் என்பதை சனி, இந்த சந்தேகம் எனது மனதிலும் உள்ளது. நீ என்ன தந்தை மீதே குற்றம் சுமத்துகிறாய்? நான் குற்றம் சுமத்த, ஏனெனில் அவர் எப்பொழுதுமே அப்படித்தான். உண்மையில் அவருக்கு எந்த நோயும் ஏற்படவில்லை. ஆனால் போதும் சனி, இனியும் எதையும் கூற வேண்டாம். சூரிய தேவர் என்னுடைய கணவர். முழு குடும்பத்தினரும் இங்கு நமது இரு சகோதரர்கள் இங்கு இல்லை அம்மா. இரு சூரிய புத்திரர்கள் உள்ளனர். ஆம் தாயே, குதிரையின் வடிவத்தில் சூரிய தேவர் மற்றும் தேவி சந்தியாவின் புதல்வர்கள். இருவரும் தங்களது வேலைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். பின்னால் செல்லுங்கள். என்னை நம்புங்கள். செல்வானரமே, சனியை போல நீயும் சென்று விடு. நான் வானரம் தான் முனிவரே. ஆனால் நான் ரேகையை கடக்கவில்லை முனிவரே. ஆனால் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். விட்டுவிட்டீர்கள். முனிவரிடம் ஒரு ஒப்பந்தத்தையும் செய்துள்ளீர்கள். இது உண்மையா இல்லையா என்று கூறுங்கள். முதலில் என்னை துறந்தீர்கள். இப்பொழுது அஸ்வினி குமாரர்களை